வணக்கம் ஆல் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் அண்ட் லீடர்ஸ் அனைவருக்கும் உங்கள் சங்கர். டுடே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இன்றைக்கி கிளாஸில் வந்து இன்றைக்கி பிளான் மற்றபடி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ரீதியில் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸுடைய இம்பார்ட்டன்ஸ், நம்ம ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம எதுக்காக நம்ம ப்ராடக்ட்ஸை வந்து படிச்சுட்ருக்கோமோ அதனுடைய ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயம்தான் ஆயுர்வேதம் அப்படின்றது. நம்ம இன்றைக்கி நம்மளுடைய ப்ராடக்ட்ஸுடைய ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் இன்றைக்கி வந்து ப்ராடக்ட் இன்றைக்கி இந்த அளவுக்கு மக்கள் பயன்படுத்திகிட்ருக்காங்க. மக்கள் பயன்படுத்தி நிறைய மக்களுக்கு வந்து பல விதமான ரிசல்ட்டுகள் கிடச்சிட்ருக்குன்னா அதுக்கு ரொம்ப ரீசன், ரொம்ப காரணமான ஒரு விஷயம்தான் ஆயுர்வேதம். இந்த ஆயுர்வேதத்தை நம்ம கம்பெனி கையில் எடுத்து அந்த ஆயுர்வேதத்தை இன்றைக்கி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்கு அற்புதமான உள்ள எலிமெண்ட்ஸ் அப்படின்ற பிராண்டில் தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நமக்கு தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த ஆயுர்வேதத்தை பற்றி இன்றைக்கி ஒரு சில தகவல்களை, முக்கியமான தகவல்கள், இது உங்களுடைய கஸ்டமர்கிட்ட பேசுகிறதுக்கு இந்த வார்த்தைகள், இந்த பாயிண்ட்ஸுகள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நம்ம வந்து ஆயுர்வேதத்தை பற்றி இன்றைக்கி ஒரு சில வார்த்தைகளை, ஒரு சில பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதாவது ஆயுர்வேதம் அப்படின்றது ரொம்ப தொன்மையான, அதாவது ரொம்ப பழமையான மருத்துவ முறை தான் இந்த ஆயுர்வேதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது நம்மளுடைய மருத்துவ முறையிலேயே இருக்கிறதுலேயே ரொம்ப பழமையான தொன்மையான மருத்துவ முறை தான் அந்த ஆயுர்வேதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இந்த ஆயுர்வேதம் அப்படின்றது நம்மளுடைய மனதிற்கும் என்ன பண்ணுறாங்க, சேர்த்து தான் இந்த மருத்துவத்தை வழங்குறாங்களே தவிர ஆயுர்வேதம்ன்றது நம்மளுடைய உடல் பிரச்சனைக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய மனதிற்கும் அது ஒரு மருத்துவமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான் இந்த ஆயுர்வேதத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வந்து வியாதி, நம்மளுடைய இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்மளுடைய வியாதியின் காரணங்களை கண்டறிந்து அது திரும்ப வராமல் இருப்பதற்காக சொல்லப்படும் ஒரு வேதம் தான் ஆயுர்வேதம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளமுடைய காரணம் அது எங்கே இருந்து உருவாகியிருக்கு, அந்த ப்ராப்ளம் உருவானதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்றத இன்றைக்கி ரொம்ப அனலைஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை நம்ம உடம்பில் திரும்ப அது வராமல் இருப்பதற்காக சொல்லப்படக்கூடிய ஒரு வேதம் தான் ஆயுர்வேதம்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகள் பழமையான ஒரு மருத்துவ முறை தான் ஆயுர்வேதம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு மருத்துவ முறை தான் ஆயுர்வேதம் மருத்துவ முறை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய உணவை நேரம் தவறி சாப்பிட்டால் அதுவே நமக்கு என்ன ஆகும், விஷமாகும். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவை நேரம் தவறி சாப்பிட்டால் அதுவே நமக்கு விஷமாகும். அதேபோல் விஷத்தை சரியான அளவில் நாம் எடுத்துக்கொண்டால் அதுவே என்னது, நோய் தீர்க்கும் மருந்தாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் நமக்கு பிரச்சனையே தவிர இன்றைக்கி வேறு எதுவும் நமக்கு உடம்புக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம சாப்பிட்ற உணவுகள் ஆரம்ப காலத்தில் நம்மளுடைய சாப்பிட்ட உணவுகள் அவ்வளவு நமக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு உணவாக இருந்தது. இன்றைக்கி வர இன்றைக்கி நம்ம உணவை தான் விஷமாக மாறி நம்மளுடைய உடம்பையும் நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய உணவு தான். அந்த உணவை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நமக்கு அதுவே விஷமாக மாறி நம்ம உடம்பை அது வந்து என்ன பண்ணும், நோய்க்கு ஆளாக்கும். ஆனால் அதுவே விஷமாக இருந்தால் கூட அதை சரியான அளவு எடுத்துக்கொண்டால் அதுவே மருந்தாக மாறி நம்மளுடைய உடம்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஆயுர்வேதத்தில் சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆயுர்வேதா இஸ் சென்ஸ் ஆஃப் லைஃப். அதாவது ஆயுர்வேதம் ஒரு ஆர்ட் ஆஃப் லைஃப். அது நமக்கு ஒரு கலை. ஆயுர்வேதம் வந்து நமக்கு ஒரு ஆர்ட் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் இந்த ஆயுர்வேதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி 40 வயசு ஆனாலே நம்ம மேக்ஸிமம் எல்லார்ட்டையும் பார்த்தீங்கன்னா 40 வயசு ஆனாலே என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, உனக்கு வந்து வரலையா, உனக்கு வந்துருச்சா அப்படின்ற கேட்குற அளவுக்கு இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, இன்றைக்கி காலகட்டம் அந்த அளவுக்கு மாறிட்டுருக்கு. அப்புறம் அந்த கேட்குற நிலைமையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் இன்றைக்கி இருக்கக்கூடிய உணவுகளும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களும் நம்மளுடைய தவறான ஃபுட் கண்ட்ரோல், நம்மளுடைய லைஃப் ஸ்டைலு தான் நம்ம இதுக்கு காரணம் அப்படின்றது. அந்த காரணத்திலேருந்து வெளியே வரணும்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸு ஆயுர்வேதம்ன்றது நம்ம வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பஞ்சகர்ம முறைன்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்கிறது, நம்ம வந்து நம்மளுடைய எலிமெண்ட்ஸ் அப்படின்றதே இன்றைக்கி பஞ்சமகாபூதம்னு சொல்லுவாங்க. அதாவது நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படின்ற இந்த 5 பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கி
உள்ளடக்கிய ஒரு அற்புதமான முறை தான் பஞ்சகர்ம முறை. இந்த பஞ்சகர்ம முறையில் உடல் உறுப்புகளை நன்றாக வேலை செய்ய வைக்கக்கூடிய ஒரு மருத்துவத்தினுடைய பெயர் தான் ஆயுர்வேதம். பஞ்சகர்ம முறையில் உடல் உறுப்புகளை நன்றாக வேலை செய்ய வைக்கக்கூடிய மருத்துவத்தின் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் ஆயுர்வேதம். அப்படிப்பட்ட ஒரு மருத்துவம் தான் ஆயுர்வேதம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு காய்ச்சல் வந்தால் அது 7 நாட்கள் இல்லை மினிமம் 5 நாட்கள் அந்த காய்ச்சல் இருக்கும். ஆனால் அலோபதியால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த காய்ச்சலை உடனடியாக தீர்வு கொடுக்கறதுக்காக நம்ம அலோபதி மருந்துகளையும் மாத்திரைகளையும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு காய்ச்சல் 5 நாட்கள்லேருந்து 7 நாட்கள் வரைக்கும் ஒரு காய்ச்சல் உடம்பில் இருக்கும். அப்போ சரியான மருத்துவத்தை, நம்மளுடைய சரியான ஆயுர்வேத மருத்துவத்தை எடுத்துக்கொண்டால் அது அலோபதியை விட ஆயுர்வேதம் சீக்கிரமாக சரி செய்யும் அப்படின்ற ஒரு அற்புதமான விஷயத்தோட இன்றைக்கி ஆயுர்வேதத்தை பற்றி ஒரு சில தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக இந்த தகவல்கள் உங்களுக்கு உங்களுடைய கஸ்டமர்கள்ட்ட பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆரம்பத்துலேருந்து சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமை வாய்ந்த ஒரு மருத்துவ முறை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆயுர்வேத மருத்துவ முறையை நமக்கு எலிமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு அற்புதமான ப்ராடக்ட்ஸ் வடிவில், ஒரு பிராண்ட் வடிவில், ஒரு நல்ல ப்ராடக்ட், அதாவது மிக மிக வேல்யூ, அதாவது மிக மிக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நல்ல சயின்டிஸ்ட்டுகளை வச்சு, இன்றைக்கி இந்தியாவிலே டாப் மோஸ்ட்டில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டை வச்சு நமக்கு நம்மளுடைய ஆயுர்வேத ப்ராடக்டை எலிமெண்ட்ஸ் பிராண்டை தயார் பண்ணி நம்ம கையில் கொண்டு வந்து கொடுத்து நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க ஒரு உதவி செய்கிறது விதமாக நம்மளுடைய நிறுவனம் நமக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கியிருக்காங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய ஃபேமிலி, நம்ம குடும்பம், நம்ம குழந்தைகள் ஆரோக்கியமாக வைப்பது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உற்றார் உறவினர், நம்மளுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய, நம்மளுடைய சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்களையும் ஆரோக்கியமாக வைப்பதற்கு இந்த மாதிரியான ஒரு சில நாலேஜ், ஒரு சில அறிவு சார்ந்த சில விஷயங்களும், ஆயுர்வேதத்தை பற்றி உள்ள விஷயங்களும் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நல்லா படிங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு புரிய வைங்க. நிச்சயமாக நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் ஒரு பவர்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸாக நம்ம மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை இந்த நிறுவனம் கொடுத்துருக்கு. அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி நாம் எல்லாருமே இந்த தொழில் மூலமாகவும் இந்த ப்ராடக்ட் மூலமாகவும் ஆரோக்கியமாகவும் செல்வந்தர்களாகவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாகவும் மாறுவோம்னு சொல்லி வேண்டி முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த், ஜெய் மை லைஃப் ஸ்டைல், ஆல் அசோசியேட் அண்ட் ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ.